Taste the Daily. திண்டிவனம் ரயில்வே அஞ்சல் சேவையை விழுப்புரம் ரயில்வே அஞ்சல் சேவையுடன் இணைப்பதை நிறுத்தக் கோரி மத்திய தகவல் தொடர்பு அமைச்சரை முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் எழுதிய கடிதத்தில் திண்டிவனம் மக்களின் உள்ளூர் வாழ்வாதாரத்தை பாதுகாத்து மேம்படுத்தும் வகையிலும் தடையில்லா அஞ்சல் சேவைகளை உறுதி செய்யும் வகையிலும் 50 ஆண்டுகளுக்கு மேலாக தினமும் 1200 அஞ்சல் சேவைகளை திண்டிவனம் ரயில்வே அஞ்சல் சேவை செய்து வருகிறது. இந்த நிலையில் திண்டிவனம் ரயில்வே அஞ்சல் சேவையை விழுப்புரம் ரயில்வே அஞ்சல் சேவையுடன் இணைப்பதால் திண்டிவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதோடு அத்தியாவசிய அஞ்சல் சேவைகளும் பாதிக்கப்படும் என்பதால் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். திராவிட மாடல் ஆட்சியில் கட்டுமான பொருட்களின் விலை ஆண்டுக்கு 40% விலை உயர்ந்ததால் வீடு இல்லாதவர்கள் வீடு கட்ட ஆசைப்படுவது காணல் நீராகும் அவலம் ஏற்பட்டுள்ளது. வீடு கட்டுவதற்கான கட்டுமான பொருட்களான கருங்கல், ஜல்லி, எம்சாண்ட் உள்ளிட்டவைகளின் விலை மீண்டும் 40% உயர்வடைந்துள்ளது. இந்த விலை உயர்வு கட்டுமான துறையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என சொல்லப்படுகிறது. மேலும் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வால் வீடு மற்றும் வர்த்தக கட்டுமானங்களுக்கான செலவுகள் பெருமளவு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக பலரும் கூறி வருகின்றனர். இந்த நிலைமையை எதிர்கொள்ள கட்டுமான துறையில் உள்ளவர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் புதிய திட்டங்களை உருவாக்கவோ அல்லது அடிப்படை கூறுகளில் மாற்றம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இதற்கான காரணங்கள் மற்றும் விளைவுகள் குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் என்றும் பலரும் கூறி வருகின்றனர்.